ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன். வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டுது. திரும்பி பார்த்தான். ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான். அது தப்பிச்சிட்டு ஓடி போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்டுறதா அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிகிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவள் சிரிச்சா. உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாளால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை. பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான். அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடி போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலாக கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டையே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போது அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு? நான் ஒரு பூனை, அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடி போச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை, அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு. இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையாள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போது வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் ஆட்டிகிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் இந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நானா. இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன்.
அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3ஆம் வில்லியம் அவரு ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்னைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதுல ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பா இருக்கிறவங்க அதுக்கு மேல கருப்பு ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டி அணிய ஆரம்பிச்சாங்களாம். இப்படிதான் இங்கிலாந்துல அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்துல இந்தியாவை ஆண்டது பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமா நீதிபதிகள் இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை பழக்கத்துக்கு வந்துதான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்துல நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது. அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்க மரியாதை. அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னன்னா, அங்க ஒரு கேஸ்ல ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டி இருக்குது. ஜட்ஜு, பாரட்லா படிச்ச பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பத்தி விவாதிக்கணும். சுமாரா 40 பேர். இதுக்காக கோர்ட் ஹாலில் விசேஷ சேம்பர்ல நுழையறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்க நின்றுகிட்டு இருந்த ஒரு அட்டெண்டர் கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர். அவரு ஒவ்வொருத்தர் கொடுக்கறதையும் வாங்கி அங்க அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். அப்படியே வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல. அது அவரோட வேலை. உள்ள போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமா அந்த கேஸை பத்தி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமா அக்கு வேறு ஆணி வேறைய பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியா 13 மணி நேரம் கழிச்சு வெளியில வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வர வர அந்த அட்டெண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பிய அவங்க கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையா திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியா ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில வந்துகிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோட நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாம திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே, இது என்னோடது தானா, என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்ப திரும்ப உங்ககிட்ட தரணும், தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோடதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம். உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே உயர போகணும் அப்படின்னு ஆசை கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கி விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும். அப்படி இல்லாம என்ன சார் பொழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டே இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்றது எதுக்காக? அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காகத்தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில ஒரு சின்ன உளிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா? எல்லாராலையும் முடியுமா அது? அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவில்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயில்ல உட்கார்ந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம். நாம ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசுறான். நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே.
நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன், அதனால நாம அவனா மாறி விடுறதுதான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டது. சிற்பி இப்போ ஒரு சூரியனா மாறினான். இனிமே இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது. இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பி நினைச்சு பாக்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாதான் இருக்கணும். அதனால இனிமே நாம சூரியனா இருக்கக்கூடாது, நாம மேகமா தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. சூரியனா இருந்த சிற்பி மேகமா மாறினான். வான வீதியில அப்படியே உல்லாசமா வர ஆரம்பிச்சான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல. எதிரில் பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிட்டு நிக்குது. வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம எந்த தடையும் இல்லாம அந்த இடத்துல மிதந்து வர்றோம், நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேலும் நாம மேகமா இருந்து பிரயோஜனம் இல்லை, இருந்தா மலையா இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. மேகமா இருந்த சிற்பி மலையா மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேளையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டுது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினைச்சுதான், மலையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும். இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல, மனுஷனா மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான். அந்த வினாடியே அந்த மலை ஒரு மனுஷனா மாறிச்சு. அவன் கையில ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பிச்சான். அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு. ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமா ஒரு ஆசை வந்துதான். அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும். மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆபீஸுக்கு அனுப்பி வச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த ஆசை. அதே மாதிரி செஞ்சான். பெண் வேஷத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தான். இருட்டி விட்டுது. இந்த சமயத்துல வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுது. ஓடி போய் திறந்தான். பக்கத்து வீட்டு அம்மா கிடுகிடுன்னு உள்ள வந்துட்டாங்க, காப்பி பொடியோ ஏதோ வாங்கறதுக்கு. இவன் பயந்து போய், கமலாம்மா, நான் சுசீலா இல்ல, சுசீலாவோட புருஷன், பெண் வேஷத்துல இருக்கிறேன், சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா. உடனே அந்த அம்மா கிட்ட பயப்படாத, நானும் கமலா இல்ல, கமலாவோட புருஷன், இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகத்தான் அப்படின்னானா. இப்படி வாழ்க்கைய விபரீதமா நினைச்சுக்கிட்டு வேற வேற கற்பனைகள்ல வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு. நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். என்னை தேடி ஒருத்தர் வந்தார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அதுக்கு உங்களை கேட்டு விளக்கம் பெறணும்னு வந்திருக்கிறேன்னார். என்ன உங்க சந்தேகம்னு கேட்டேன். யாரு என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போடுறாங்க சார், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதுதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறேன்னார். உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குமேன்னார். அது சரி, உங்ககிட்ட பிரியமா பேசுற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னார். அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, உங்க பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா எல்லாம் சரியா போடும் அப்படின்னா. என்ன செய்ய சொல்றீங்கன்னார். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தேவைன்னு, கிடைக்க மாட்டேங்கிறாங்களேன்னார். அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு. அப்படியானார். அதிகமா நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கிறதாக அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்.
சரி, அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வரிசையா சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அதாவது முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. நமக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசுற விஷயம் எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருகிட்டையும் அனாவசியமா வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மூணாவது கருத்து என்னன்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பா அன்பா ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமா இருக்குதே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாம ஒத்துக்கணும். அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஆறாவது கருத்து என்னன்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடிச்சது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்றாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம பேசணும். எட்டாவது குறிப்பு என்னன்னா, சில பேர் எப்ப பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமா சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில சொல்லி பார்க்கலாம். மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏத்துக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதா இருந்தா கூட அதை ஏத்துக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. 10வது குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது அனாவசியமா பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டா பெரிய பொய்யா சொல்லணும், அதை நம்பும்படியா சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்ற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டா பொய்ய கூட உண்மையா மாத்திக்கலாமா. அது எப்படி பொய்ய உண்மையா மாத்துறது அப்படின்னா, இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன். நண்பர்கள் நிஜமாவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து கார் ஓட்ட கத்துக்கலாமே. இதுதான் இந்த பொய்ய உண்மையா மாத்துறது. இது ஒரு உதாரணம், அவ்வளவுதான். இது மாதிரி பல பொய்களை உண்மையாக்க முடியும். அப்படி பொய்ய உண்மையாக்கி கூட சில பிரச்சனைகளை தீர்த்திட முடியும். 11வது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டுமே வெளியில பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டட படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. 12வது குறிப்பு, நல்ல நண்பர்களை தேடித்தான் பெறணும், அவங்க அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டாங்க. இவ்வளவும் அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிற குறிப்புகள். இந்த ஆலோசனைகளின்படி நடந்தா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நமது வாழ்க்கை வெற்றி இருக்கிற திசையை நோக்கி வேகமா நகர ஆரம்பிக்கும். இந்த காலத்திலேயே நல்ல நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தர் ரொம்பவும் கவலையோட நின்றுகிட்டு இருந்தார். கண்கள் கலங்கி போயிருந்தது, கிட்டத்தட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஏன் சார் இப்படி அழறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். ஒரு மெதுவா கண்ணை தொடச்சிக்கிட்டு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோவத்துல என்னை பார்த்து உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டான், சபதம் போட்டுட்டான் அப்படின்னாரு. அதுக்காக இப்படி கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படல சார், அந்த ஒரு வருஷ கேடு என்னோட முடியுது, நான் அதை நினைச்சு எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. அதனால நல்ல நண்பர்களா பார்த்து நமக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல சுலபமா வெற்றி கிடைக்கும். ஒருத்தர் ரொம்ப கவலையோட வந்தார். ஏன் இப்படி ஒரு மாதிரியா வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன நிமிர்ந்து பார்த்தார். என்னை பார்த்து ஒருத்தன் பைத்தியம்னு சொல்லிவிட்டான் சார், அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன்னாரு. அதுக்காக நீங்க பெருமைப்படுங்க, வருத்தப்படாதீங்கன்னு. அவருக்கு ஒன்னும் புரியல. அவர் என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டார். நான் உடனே ஓஷோ சொல்லி இருக்கிற சில கருத்துக்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். இத பாருங்க, இந்த உலகத்துல பல பெரிய மேதாவிகள்லாம் சாதாரண மக்கள் கண்ணுக்கு பைத்தியமா தான் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விவரத்தை சொன்னேன். ஏன்னா மத்தவங்க மாதிரி அவங்க கவலைப்படுறது இல்ல, எதுக்கும் இறுக்கம் அடையறது இல்ல, சாவை கண்டு பயப்படுறது இல்ல, அற்பமான மகிழ்ச்சிக்கு ஆசைப்படுறது இல்ல. அவங்க முழுமையா வாழறாங்க. மத்தவங்களை இது பாதிக்குது. ஏன்னா இவங்களால அவங்க மாதிரி அலட்டிக்காம இருக்க முடியறது இல்ல, அதனால இருக்க ஆரம்பிச்சு விடுறாங்க. அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஆறுதல் அடையறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்துல நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த உலகத்துல பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாவும் கொண்டாட்டமாவும் இருக்க முடியும். அதனால நமக்கெல்லாம் புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை இருக்கிறது நல்லதுதான். அப்படி இருந்தாதான் வாழ்க்கையை கொண்டாட முடியும். ஒரு மனநல மருத்துவமனையில ஒருத்தர் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தார். சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு. தான் குணமாயிட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர் கிட்ட விவரத்தை சொன்னார். இது மாதிரி எனக்கு மனசுல தோணுதுங்க, நான் தெளிஞ்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவரும் சொன்னார், நீங்க சொல்றது சரியாதான் இருக்கும்,
இருந்தாலும் உங்களை இங்கேயே வச்சிருந்து சில சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னார். சரிங்கன்னார் அவரு. அதே மாதிரி அவரை மேற்கொண்டு கொஞ்ச நாள் தங்க வச்சு சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு இவர் சொல்றது உண்மைதான்னு தெரிஞ்சது. இவர் புத்தி சுவாதீனம் சரியா இருந்தது, இவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்கிறது டாக்டருக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி, நீங்க சொன்னது சரி, இனிமே நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய அனுபவங்களை சொன்னாராம். எப்படி இருந்தது மருத்துவமனை வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நண்பர்கள்லாம். அப்போ இவர் சொன்னாராம், இத பாருங்க, நான் 1 வருஷம் பைத்தியங்களோட பைத்தியமா வாழ்ந்தேன். அதுல கொஞ்சம் கூட எனக்கு சிரமம் தெரியல. அந்த 1 வருஷமும் 1 வினாடியா போனது மாதிரி இருக்குது. ஆனா நான் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் 1 வாரம் அவங்களோட இருந்தேன் பாருங்க, அந்த 1 வாரம் தான் எனக்கு 1 யுகமா தெரிஞ்சது. அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னாராம். அதனால ஒரு கூட்டத்திலிருந்து வேறுபட்டு வாழறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பைத்தியங்களுக்கு மத்தியில பைத்தியமா இருந்துடலாம், பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி சுவாதீனம் உள்ளவனா இருக்கிறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் தேவைப்படுது. அதனாலதான் இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது மற்றவர்களை அனுசரிச்சு வாழணும். பைத்தியங்களுக்கு மத்தியில பைத்தியமா இருந்தாதான் சுகம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்ற உண்மை. ஹிட்லர் ஒரு சமயம் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனாராம் பார்வையிடறதுக்காக. மன நோயாளிகளை எல்லாம் வரிசையா நிறுத்தி வச்சிருந்திருக்கிறாங்க. அவர் வந்த உடனே எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு கத்தணும் அப்படின்னு அங்க உள்ள டாக்டர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு, ஹிட்லர் வரப்போறார், வந்தது எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு நீங்க சொல்லணும், கத்தணும்னு சொல்லி வச்சிருக்காரு. சரின்ட்டு நிக்கிறாங்க. ஹிட்லர் வந்தார். சொல்லி வச்சது மாதிரி எல்லாரும் கத்துனாங்க, ஹிட்லர் வாழ்கன்னு. ஒருத்தர் மட்டும் கத்தாம அமைதியா நின்றுகிட்டு இருந்தார். ஹிட்லர் அவர்கிட்ட போய், ஏன் நீங்க மட்டும் ஹிட்லர் வாழ்கன்னு சொல்லாம நிக்கிறீங்கன்னார். அதுக்கு அவர் மெதுவா, நான் பைத்தியக்காரன் இல்ல, டாக்டர் அப்படின்னாராம். அதனால பைத்தியங்களோடு பைத்தியமா வாழறதுங்கிறது ஒரு சுகம். இந்த உலகத்துல ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை நமக்கு தேவை. அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம கொண்டாடுவோம். 11ஆம் நூற்றாண்டுல ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்வர் வாழ்ந்து வந்தார். அவர் பேரு அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போ சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில நீப்புன்னு ஒரு ஊர், அங்கதான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்துல. அந்த தோட்டத்துல அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல 20 வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்ன நீங்க மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒண்ணும் புரியல. யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணின, நான் எதுக்கா உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேரு அபு சாலிஹ் மூசா. இங்க இருந்து 4 கல் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்துல தான் நான் இருக்கிறேன். நேத்து மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி. அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில மிதந்து வந்தது. அவசரத்துல அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாம அந்த பொருளை சாப்பிடுறது ஹராமாகும். ஹராமான அந்த பழம் என் வயத்துக்குள்ள போனதுல இருந்து எனக்கு நிம்மதி இல்ல. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமா பாத்துக்கிட்டே வந்தேன். உங்க தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை தண்ணியில தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால நான் சாப்பிட்ட பழம் இங்க இருந்து தான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்க தான். நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலாலா, குற்றம் நிவர்த்தியாகும். தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இத கேட்ட இந்த சௌமையை ஆச்சரியத்தோட அந்த இளைஞரை கூர்ந்து கவனிச்சார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டார். நிமிர்ந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு நீ தண்டனையை ஏத்துக்கத்தான் வேணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயார்னார் அவர். இதுக்கு தண்டனையா 12 வருஷ காலம் நீ இங்க பணிவிடைகள் செய்யணும்னார். பணிவிடை செய்யறது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோட அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சது. அந்த 12 வருஷ காலத்துல அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இத பாருப்பா, இன்னையோட உன் பணிவிடை காலம் 12 வருஷம் முடிஞ்சது. ஆனா தண்டனை இதோட முடிஞ்சுட்டதா நினைக்காத. அது இன்னமும் முடியல. கடைசியா இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்கு. அதை நீ ஏத்துக்கணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறேன். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 காலும் செயல்படாது. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இத கொஞ்சமும் ஒரு எதிர்பார்க்கல. திகைச்சார். அடுத்த நிமிஷம் சரி, இதையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இறைநேசர் செல்வர் சௌமை அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபு சாலிஹ் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்கள்ல முறைப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்த அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர்மாறா இருந்தார். பாத்திமா உடல் குணம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகா இருந்தாங்க. மறுநாள் சௌமை அபு சாலிஹை கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னதுதான் சொல்லியிருந்த நேத்து முன்னாடி சொன்னேன். அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவ கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்ன தீய விஷயங்களை அவ கேட்க மாட்டான்னு அர்த்தம். கால்கள் செயல்படாதுன்னு சொன்ன
வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவ போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னா. 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையா பார்த்தப்பவே உண்மை என்னுடைய சீடரா மானசீகமா ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபு சாலிஹ் பிற்காலத்துல ஒரு பெரிய ஆன்மீக மேதையா உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசுல ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த ஃபாதர் ஜிலானி முஹைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முஹைத்தீன் ஆண்டகை. அப்படி அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், பொய்ன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோபம் வந்தா கையில கிடைக்கிறத எடுத்து உங்க மேல எரிவா, நீங்க தான் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அவர் மாசம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்யறா, இதுதான் உண்மை அப்படின்னா. பேராசிரியர் கல்கி ரேடியோவில் பேசியிருக்காரு, சென்னை ரேடியோவில். எப்போ 1938. 1938 ஜூலை மாதமே ஏதோ ரேடியோ ஆரம்பிச்சுது, சென்னை வானொலி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்து 6வது நாள் கல்கி பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லுவார், நீ சொல்கிறத எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்லு, தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத, சுவாரஸ்யமாக சொல்லு, அதுதான் சிறுகதைக்கு இலக்கணம்னு பேசியிருக்காரு. நான் அதை போட்டு கேட்டிருக்கேன். அதை பார்த்தா அதில் அவருக்கு ஒரு உதாரணமே கொடுத்துருப்பாரு. அதில் அதாவது சொல்கிறத சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு அவருக்கு தலைப்பு. அந்த பேச்சில் சிறுகதைன்னா என்னன்னா சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதான் சிறுகதைன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு கல்கி. கதைன்னா என்னன்னா ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அப்படி இருக்கணுமா. ஒரு வரியை படிக்கும் பொழுது அடுத்த வரி என்ன அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் கதை அம்சங்கிறது. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதே, சிறு கதைன்னா தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தையை கூட போடாதே அப்படின்னு சொல்லி, அதான் சிறுகதையினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு. சிறுகதை இலக்கணம் என்னன்னா, அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினார். குப்பன்ட்ட வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டு, என்னடா சொல்லிருவியா, நான் சொன்னதானே, சொல்லிடுறேன் சாமி எனக்கு தெரியும்னு இருக்கான். எப்படி சொல்லுவதை என்கிட்ட ஒரு தடவை இங்கே சொல்லி காட்டுன்னு இருக்காரு. அப்போ அவன் சொன்னான், நான் குப்பை, என்ன சாமி கும்மோனு சாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. இதை நான் சொல்லிட்டு போறேன், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா. இதை சொல்லிவிட்டு கல்கி சொல்றாரு, சிறுகதையின் இலக்கணம் அந்த குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு ஒரு கல்கி. அப்போ அது எதை சொன்னாலும் சுருக்கமா சொல்றது, இந்த வேடிக்கையா சொல்றது, அதெல்லாம் மனிதர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியத்தை ஏற்படுத்த நல்ல ஒரு கவர்ச்சி, அந்த கதையை படிக்கணும்னு தோணும். அப்படிதான், அதனாலதான் அந்த விஷயங்களை சேர்த்து வானொலியிலையும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் உபயோகப்படுத்துறோம். வானொலியிலேயே ரொம்ப, தொலைக்காட்சியிலேயே கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். நிறைய வாழ்க்கையிலேயே கூட. இப்போ நான் இது முதல்ல திருநெல்வேலியில தான் ரேடியோவில் சேர்ந்தேன், திருநெல்வேலி ரேடியோவில். அப்போ முத போய் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு மைக்கெல்லாம் கொடுத்து எங்கள் டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார். யாருக்கிட்டன்னா, இந்த டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார், கே.ஏ. தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர். அவர் இதுக்கு ஒரு பொருள் காட்சியில் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்காரு திருநெல்வேலிக்கு. அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அப்போ நான் இப்போ தான் புதுசாக போய் வேலையில் சேர்றேன் ரேடியோவில். எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு, இது மாதிரி தங்கவேலுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு, அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா, பேட்டி எடுத்துட்டு வா அப்படின்னாரு. சார் எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் பழக்கம் ஆனதுக்கப்புறம் போகிறேன், இப்போ வேறு யாரையாவது அனுப்புங்கன்னு. இல்லை அப்புறம் எப்போ தான் கற்றுக்கிறது, நீ போய் கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட. அங்கே போய் ரூமில் கேட்டது, வா தம்பி வாழ்க்கை உட்காருங்க, என்ன செய்யணும் அப்படி இப்படின்னார். அவர் ரொம்ப ஊக்கமாக பேசினார், இந்த பயமுறுத்தலை. என்ன வேணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லணும், கேளுங்க, என்ன வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னார். அப்போ நான் வழக்கமாக சும்மா சில குறிச்சிட்டு போனேன். முதல் தடவை பேட்டி இல்லை, அதனால எனக்கு பயம். குறிச்சிட்டு முதல் கேள்வி, நீங்கள் முதல் தடவையாக மேடை ஏறினது எப்போ சார், முதல் தடவையாக என்ன வேஷம் போட்டீங்க, எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன். இப்போ தங்கவேல் சொன்னார், அதை ஏன் கேட்குற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோம், அதுவும் வசனமே கொடுக்கல, மற்றவன்லாம் பேசிகிட்டு இருக்கான் மேடையில், எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான், நான் பாட்டு உட்காந்துருக்கேன், அவனு பாட்டு பேசிகிட்டு இருக்கான், அவ்வளோதான் எனக்கு ஆக்டிங்கு, அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னார். அப்போ நான் கேட்டேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கேன் சார் அப்படின்னேன். அதில் என்ன தம்பி கஷ்டம், வசனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஸ்டூலில் உட்காந்துருக்கிறது தானேன்னார்.
அப்ப நான் கேட்டேன், இல்ல சார், அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அப்பதான் அடடே பரவாயில்ல, நீ என்ன மாதிரியே பேசுறியே, பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறேன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா. அதுல ஒரு ஊக்கம் வந்துடுது. சரி பரவாயில்ல, நம்மளும் வேடிக்கையா பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படிதான். அப்ப அதுல என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு 1977னா 35 வருஷத்துக்கு முன்னாடி, 77ல் நடந்தது இது அப்படின்னா இப்போ 30 வருஷம் ஆயிருக்கும். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடடே அப்படின்னாரு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில விட்டுது. அவர் செத்ததுக்கு அப்புறம். அவர் கடைசியா ஒரு படத்துல அவர் நடிச்சுட்டு செத்து விட்டாரு. அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் வாய் அசைக்க தந்தாலும் பேசணும், அதுக்குள்ள அவர் இறந்துட்டார். உடனே என்னை கூப்பிட்டு நீ அவருக்கு வாய்ஸ் கொடு, டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம், அதெல்லாம் வேண்டாம். இல்லை இல்லை, அது உனக்கு தான் பொருத்தமா இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாய் அசைக்கிறத போட்டு போட்டு காட்டி, அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க. முன் அனுபவம் இல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்துட்டு விட்டேன். அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறியேன்னு சொன்னார் அவர். இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டுட்டுதேன்னு நினச்சோம். கடைசியாக அவர் அப்படி பண்ணார். அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம், பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்ன நடிக்க வச்சுட்டாங்க ஒரு படத்தில் கொண்டு போய். எதுவும் இல்லை, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னீங்கல்ல, அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா, அவர் ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல, தங்கர் பச்சான் இவர் கேமராமேன், அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல் இண்டியா ரேடியோக்கு. அண்ணே வாங்க, ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார், எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது, அதனால் என்னை விட்டுருன்னா. இல்லை இல்லை, எனக்கு முகத்தில் உணர்ச்சியே காட்ட தெரியாதுன்னு. அவர் தங்கர் பச்சான் சொன்னார், நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிட்றேன் உன்னை அப்படின்னாரு. அது என்ன வேஷம்னு போய் பார்த்தா ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார். ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அதில் கொண்டு போய் ஒரு இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்துலேயே, நீ தான் வந்து வேஷம், உனக்கு வந்து வேஷமே வேண்டாம், கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போகிறோம், வேற வந்து முகம்லாம் அப்படியே இருக்குது, சரியா இருக்குது, நீ சிரிக்க மாட்டேன், அதனால சரியாக வந்துடும்னு சொல்லி கொண்டு போய் உட்காந்து அப்புறம் படத்தினுடைய கதையை தான் நான் சொன்னேன். சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது, எனக்கு கூச்சமாக இருக்கும், அந்த நடிப்பு சரியாக வராதுன்னா. எதிரில் யாருமே வராது, நான் பார்த்துக்கிறேன், நான் க்ளோஸ் அப் வந்து முகத்தை நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார். சரி பரவாயில்ல, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் இந்த கருப்பு கோட்டை மட்டும் மாட்டி உட்கார வச்சார். முன்ன பின்ன எனக்கு அனுபவமும் கிடையாது, சினிமானா என்னன்னு தெரியாது, நடிப்பும் தெரியாது. கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னல, பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க இதில். ஏன்னா அது கடைசி சீன், கோர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகன், அப்போ அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இது என்ன அது இப்படி பண்ணிட்டே அப்படின்னா, இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன், அவங்கள மறைச்சிக்கிறேன், அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து அதை முடித்தாங்க. அது வந்து இது காதலே நிம்மதின்னு ஒரு சினிமா படம் வந்ததுல்ல, அதில் இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய் சிரிக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷமே போட வேண்டியது. ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா, ஒரு சினிமா இதில் பரிசளிப்பு விழா நடந்துதான். அதில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா, அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அந்த படத்தில் அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது நடிப்பு, வேஷ பொருத்தம்லான்னு சொல்லி. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வேஷத்தை அந்த வாங்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர், இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியது இல்லை, உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும், அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காரு, அதனால் இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர், மேக்கப் மேன், அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார். பரிசு கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினாராம். அவர் பெருந்தன்மையாக வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசை என்கிட்ட கொடுத்துட்டார், இது உண்மையிலேயே இந்த பரிசு அவருக்கு தான் உரியது, எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன். ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பரிசான்னு. அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது. இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் மேக்கப்பே போடல, சும்மா ஒரு கருப்பு கோட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க. இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது, அந்த முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் அந்த
நாம் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறது வேடிக்கையாக எடுத்துக்கணும், நிறைய இது பண்ணி சிக்கல் உண்டாகும். நான் இந்த ரேடியோவிலையும் அந்தந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்கிறது எல்லாம் பண்ணிக்கிறேன். சொந்த வாழ்க்கையிலேயும் நிறைய அது மாதிரி இது பண்ணோம். இப்போ மெட்ராஸில் நான் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிகிட்டு இருந்ததும் ஒரு அப்போல்லாம் டிவிக்கு வரல, வானொலியில் மட்டுமே 14 வருஷமாக அந்த இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும், ஆனால் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க, முகம் தெரியாது. அப்போ என்னென்னா வெளியில் யாருன்னு தெரியாது, ஆனால் இன்று ஒரு தகவல் யாரும் பெரிய ஆன்மீக விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னதும் வெளியில் வந்து ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஆட்டோ டிரைவர் அடையாறுலேருந்து என்ன ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்தேன். எங்கே சார் போகணுன்னாரு. இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன், அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு. அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு, இவரை எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ரேடியோவில் கேட்டிருக்காரு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போல்லாம் டிவியில் வரலன்னா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. சார் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா, அது இதுன்னா நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். வந்து மயிலாப்பூர் வந்தது எங்கே நிறுத்தணும் வண்டியேன்னார். ஆட்டோ ஆல் இண்டியா ரேடியோ வாசல்ல நிறுத்தினேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இவர் தான் நம்ம தேடின ஆள் அப்படின்னு. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ள போனேன். உள்ள போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னார். என்ன பண்ண, இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு, அது நீ தானா அப்படின்னா. ஆமாம் நான் தான் அப்படின்னதும் அப்படியே அதிர்ச்சி ஆனது மாதிரி பார்த்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. என்னப்பா இது இல்லை சார், நான் தாடிலாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி அந்த முகத்தை பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை உண்டு பண்ணும். ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களாம், இதில் வந்து கேசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நண்பர்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், சரின்னு புறப்பட்டு இருக்கேன் சினிமாவுக்கு. அப்போ யாரோ ஒரு அம்மா வந்திருக்குது உன்னை தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. யார் இந்த நேரத்தில்னா, ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க 2 பேர். அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா வந்ததும், சார் இந்த இன்று ஒரு தகவல் சொல்கிறது யார், நான் தான் அப்படின்னேன். உங்களை தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா. என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார். நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்டுருக்கோம் இங்கிலீஷ் படத்துக்கு, நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணுன்னது. இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை, பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் என்னையே பெரிய மகானா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்னா. இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னது. இப்போ என்ன பண்ணணுன்னு, விபூதி பூசி விடுங்க சார், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், விபூதி பூசி விடுங்க சார் அப்படின்னு. விபூதி நானே பூசலியம்மா, எங்கேருந்து கொண்டு வரணும்னா, நானே கொண்டு வந்திருக்கேன் சார் கையோடங்குது. உடனே சரின்னு அது ஒத்துன்னு காலில் விழுந்தது. உடனே அவங்ககிட்டே விபூதி வாங்கி பூசிட்டு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ரேடியோவில் வேலை பார்க்குறான், அவன்லாம் என்ன ரொம்ப விஷமத்தனமாக பார்க்குறான். நாங்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷமாக ரேடியோவில் வேலை பார்க்குறோம், நீ வந்து 5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ணா. இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த அம்மா வந்து சார் உங்கள் ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயமாயிட்டுது சார் அப்படின்னது. ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிட்டு சரி ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்ன சிஷ்யனாக சேர்த்துக்கிடாங்கிறான். இப்படி பண்ணிட்டு அப்போ அந்த மாத்திருபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்தார். அவர் இப்போ இல்லை, இந்த மாத்திருபூதம் இந்த டிவிலாம் வருவார், அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர், நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபூதி பூசி விட்டேன் சார், அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது, நான் ஆசீர்வாதம் பண்ணி 1 மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் வேடிக்கையாக சொன்னார், இந்த பார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னா. இல்லை சார் இது வந்து இல்லை, உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க, இது மாதிரி நான் நடந்ததுன்னு. உடனே அவர் சொன்னார், அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு பேரான், சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர். அது எப்படின்னா, ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு, வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு கல்லை தள்ளி விட்டால் அது இன்னொரு கல்லில் விழும், ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தாக நிறுத்தி இப்படி வரிசையாக நிறுத்திடுறது.
ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டீங்கன்னா அது அடுத்த புத்தகத்தில் கூட அடுத்த புத்தகத்தில் அப்படி போயிட்டே இருக்கும். இது மாதிரி எண்ணங்கள் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவிட்டே இருக்குமா. இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேரான். அது என்னன்னா, நான் ஒரு 10 பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க. விபூதி என்கிட்ட ஒரு 10 பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு. அது எப்படியும் 7-8க்கு கல்யாணம் ஆகிடும். நான் விபூதி பூசினாலும் பூசலைன்னாலும் கல்யாணம் ஆகிடும். அவங்க என்னன்னா, அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க. அது பிறந்த குழந்தையே தூக்கிட்டு காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா கூட சொல்றது இல்லை யாரும். அவங்களே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க. நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது 10ல் ஒரு 8 பேருக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகிடும். அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்றாங்களா, இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் இன்னொரு தகவல் சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்துல விழுறது மாதிரி. அது டாமினோ எஃபெக்ட். அதாவது இந்த 8 பேரும் இன்னொரு 10 பேர்கிட்ட 80 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்கு அப்படின்னு. இது இப்படி பரவி போகுது. பரவிட்டு நிறைய பேர் 8 பேர் அந்த இடத்துல 80 பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க, 2 பேர் கல்யாணம் ஆகல அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க. அவங்க உடனே என்னை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்றது இல்லை, அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிட்டோம் கல்யாணம் ஆகலைன்னு சொல்றது இல்லை, வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது. இது சரியில்லை, வேற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம், இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க. அவங்க நோக்கம் கல்யாணம் ஆகணுங்கிறது தான். அதனால இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு பண்றது. இதை உனக்கு அருள் இருக்குன்னு நினைச்சிடாத அப்படின்னு மாத்திருப்போம் எனக்கு புத்தி சொல்லிவிட்டு, இதை நினைச்சிக்கிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதேன்னாரு. அப்பதான் நினைச்சேன், ஓஹோ இந்த சாமியார்கள்லாம் இப்படிதான் உற்பத்தி ஆகுறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப சுலபமா இந்த டாமினோ எஃபெக்ட் தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் சேருது. அது அவங்க அந்த சைக்காலஜில அது அப்படிதான் அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்துடும். என்னை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை இந்த ரேடியோவில் இமேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி 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 எல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படி அது மாதிரி வேடிக்கைகள் நடக்கும் அதில். அதனால அந்த இது சொல்லும்போது இப்போ விவசாய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும், இந்த இது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. அதனால விவசாயத்துலேயும் நாங்கள் எதையாவது வேடிக்கை கலந்து விட்டுறது. இப்போ கோழி பண்ணை வளர்க்குறத பற்றி பேசுவோம். கோழி பண்ணை வைக்கிறது எப்படி, எத்தனை கோழி விடணும், எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிட்டா அது ஒரு இதை ரொம்ப அதில் எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்கிறது தான் வழக்கம் இந்த ரேடியோவில். அது அப்படி சொல்லுவோம். ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணுறது, போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே. அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்கிட்ட வைத்தியம் கேட்டான். உள்ளூர் சாமியார்கிட்ட இது மாதிரி கோழி பண்ணை ஒரு 1000 கோழியை வச்சு வளர்த்தான், பண்ணையை வச்சு. அதில் பாதி செத்து போச்சு. உடனே என்ன குறைன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் யோசனை கேட்டான். ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு, நீ கோழி பண்ணை வச்சிருக்கியா, அது மேலே கூரை போட்டிருக்கியா ஓடு போட்டிருக்கியா, இந்த கொட்டாயில் ஓடு போட்டிருக்கேன்னா அதான் தப்பு, நீ கூரையை மாற்று சரியாக போடுவிட்டார். ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு கூரையை மாற்றினான். அப்புறமும் பாதி செத்துது. மறுபடியும் அதே சாமியார்கிட்ட போனான், மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான். சரி, இந்த செவருலாம் செங்கல் செவரா மண்ணு செவரா, செங்கல் செவரு அப்படின்னா அதான் தப்பு, மண்ணு செவரா மாற்று சரியாக போடுவிட்டான். சரின்ட்டு அதையும் மாற்றினா அப்புறமும் பாதி செத்துது. ஓடி போய் சாமிகிட்டே நின்னான். இப்போ சரிப்பா, இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமாக வச்சிருக்கியா வடக்கு முகமாக வச்சிருக்கியான்னா வடக்க வச்சிருக்கானா, அதான் தப்பு, தெற்க மாற்று அப்படின்னா மாற்றிட்டான். மறுபடியும் போய் நின்றுருக்கான். சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு. அப்போ அவர் பொறுமையாக சொன்னார் அந்த சாமியார்த்த, பாருப்பா, அதாவது சொல்றதுக்கு யோசனை நிறைய இருக்கு என்கிட்ட, சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட, என்ன பண்றது.